நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது இவனமாக எழுதுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் அப்படின்னா எப்பவுமே நாங்கள் ஜெயிக்கிறவங்களாகவே இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது சில இடங்களில் நமக்கு பார்க்குறதுக்கு தோல்வி மாறி தெரியும், அது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றி. நம்முடைய பொறுமையில் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி. சில நேரங்களில் சில இடத்துல ஆக்ரோஷமாக சில நடந்து கொள்வாங்க. அந்த நேரத்திலே நாம் பொறுமையோடு சகிப்போம் பாருங்கள். அந்த இடத்துல சகிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அது நாம் தோற்று போனதாக அர்த்தமாகிவிடும். அந்த இடத்துல சுற்றி இருக்கவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்னப்பா அது இந்த மாதிரி போச்சே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே யார் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்மாக்களை காத்து கொண்டு அமைதியாக இருந்தீங்க பாருங்க, நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் வெற்றி சிறக்குகிறவர்களாக எங்களை எடுத்து நிறுத்துகிறவர். அப்போது கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வெற்றி சிறக்கிறதுக்கும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிறதுனா கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களிலே நின்று அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி பெறுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒருவேளை உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யனுடைய பெருக்கம் நிறையா இருக்கிறதுனால உலகத்தாருடைய பார்வையில் நம்ம உலகத்தில் ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு வரும்போது, அதாவது வேறொரு வழியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தவறான வழியில் நமக்கு அது வரும்போது அதை விட ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பது தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு மனிதன் நிற்பான் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வெற்றிகளை பெறுகலாம். அதாவது நம்முடைய பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பல விதமான காரியங்களில் இந்த உலகத்தில் இப்பொழுது நாட்களில் நடக்கிற பல சம்பவங்கள் மூலமாக கூட பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு மிகப்பெரிய கொள்ளை பொருட்கள் நமக்கு வந்தாலும் கூட அதை தவிர்த்து ஆண்டவர் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யத்திற்கு. அப்போது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதங்களுக்கு இடம் கொடுத்து வஞ்சகமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு அதை தவிர்த்து நிற்கிற ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. நாம் தான் அந்த இடத்துல வெற்றி பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும்போது உலகத்தில் வெற்றி கொள்வதில் அல்ல, உலகத்தால் வெற்றி கொள்வதல்ல, உலகத்தையே வெற்றி கொள்வது பேர் தான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் செய்து, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போ அடுத்து சொல்றாரு, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்கும் போது இது எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாம் வீசுகிறவராக இருக்கிறோம். நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த இடத்துல எப்படி உங்களால் முடியுது, எப்படி இவங்களால் மாத்திரம் முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே வைக்கும்போது அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே தான் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம மூலமாக அவரை அறிகிற அறிவின் வாசனையை மற்றவங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம மூலமாக கிறிஸ்து இயேசு அறியப்படுகிறார். மற்றவர்கள் அதை இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள். அதுதான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரை வெற்றி சிறக்க பண்ணி ஆண்டவர்
நமக்கு மிகுந்த கனத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி பவுலுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அவரை வெற்றி சிறக்க பண்ணினார், அப்படியே எல்லா கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் உங்களை கொண்டு, நம்மை கொண்டு, என்னை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த போகிறார். நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம்.